வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று குறிப்பாக அண்மை காலத்தில் ஒரு நூல் வெளிவந்திருக்கின்றது. ஸ்பை டைகர் த ஃபைல் 05 என்ற ஒரு ஃபைல் ககுஸ்டன் அரியரட்னம் எழுதியிருக்கிறார். அதே போல சாஸ்திரி அவர்கள் பாரிஸில் இருந்து ஆயுத எழுத்து 2 வந்திருக்கின்றது. முதல் ஆயுத எழுத்து 1 10 ஆண்டுகளுக்கு முதல் வெளிவந்திருந்தது. தற்பொழுது 2வது நூல் வந்திருக்கு. அதனுடைய வெளியீடு 25 ஜனவரி லண்டனில் நடைபெற இருக்கிறது. இதுகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய பல்நோக்கு புலனாய்வு துறையின் உறுப்பினராக இருந்த முல்லமதி அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. முல்லமதி, இல்ல இதே நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்கள் இல்ல, நீங்களோ உங்களோட இயக்கத்துல விடுதலை புலிகள்ல இருந்தவர்களோ ஏன் புரிஞ்சு கொள்றீங்கல்ல? நாங்கள் இலங்கை என்ற சனத்தொகையில ஒரு 10% குறைவானவர்கள். அந்த 10% குறைவானவர்கள்ல 1/3 பகுதியினர் தான் வடக்கு கிழக்குல வாழ்கிறார்கள். மற்ற 1/3 தென்பகுதியில வாழ்கிறார்கள். இன்னொரு 1/3 வெளியிலேயே வந்துட்டு. அப்ப நீங்கள் என்னதான் தலையால கிடங்கு வெட்டினாலும் அங்க இந்த போராட்டம் வெல்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ராணுவ ரீதியில நீங்கள் இதை வெல்ல இயலாது. இந்த புலனாய்வு கட்டமைப்புகள் உங்களையே அடிச்சு நொறுக்கும் என்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப இதுக்கான ஸ்ட்ராட்டஜி ராணுவ ரீதியாக இந்த போராட்டத்தை வெல்லியலான்ற விஷயம் விடுதலை புலிகள் பிரபாகரனுக்கு 16 வயசுல விளங்காட்டி பரவாயில்லை. ஆனால் அவருக்கு 50 வயசுலயும் அது விளங்காமல் போனதுதான் இந்த முடிவுக்கு காரணம். இல்லையென்றால் ஏன் உங்களுக்கு வெளிநாடுகள் எல்லாம் சேர்ந்து உங்களை அழிக்கணும்? நல்ல ஒரு விமர்சனம். சுட்டால் தானே தெரிகிறது, பட்டால் சுடுவது நெருப்பண்டு. கண்ணதாசன் பாட்டாளர் எல்லாத்துக்கும் கண்ணதாசன் தான் கூப்பிட வேண்டி கிடக்கு. சுட்டால் தானே தெரிகிறது, தொட்டால் சுடுவது நெருப்பண்டு. ஆக இந்த போராட்டம் தொடங்கிய காலத்திலே இந்த போராட்டத்தை தொடங்கியவர்கள் யாரும் நல்ல முழுமை பெற்ற மனிதர்களாக வயதாலேயோ அல்லது கல்வி அறிவாலேயோ எல்லாத்தாலும் மேம்பட்டவர்களாக இருக்கவில்லை. இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்களா இருப்பார்களோ. ஒருவர் 5ஆம் வகுப்பு படிச்சிருப்பார், ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சிருப்பார், ஒரு ஓயல் படிச்சிருப்பார், ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பார். யூனிவர்சிட்டியில படிச்சதுக்காக அவர் எல்லாம் தெரிஞ்சவர் என்றும் இல்லை, 5ஆம் வகுப்பு படித்தவருக்கு ஒன்றும் தெரியாத என்றும் இல்லை. அதாவது இப்ப இவர்கள் விமர்சிக்கிற இந்த 5ஆம் வகுப்பு படித்த தலைவர் பிரபாகரன் தான் ஒரு தனிச்சீரோட போட்டு முப்படையோட படை நடத்தி ராணுவ ரீதியாக இலங்கை படைகளங்களை வெல்ல முடியாத என்ற இடத்தில் சம தரப்பாக ஏற்றுக்கொண்டு ரணில் கையெழுத்த வச்சுதான் நாங்கள் பேச்சுவார்த்தை போனாங்க. தமிழீழம் சாத்தியப்பட்டிருக்கும். அது சாத்தியப்படாமல் போனதுக்கு காரணம் பதவி ஆசை கொண்டவன் பாதை மாறினான் என்ற மாதிரி இந்த இளைஞர்களை ஆயுதம் ஏந்த வச்ச தமிழரசு கட்சியினுடைய துரோகமும், தென்னிலங்கையோடு அண்டி வாழ்ந்தவர்களுடைய செய்த துரோகமும், பொருளாதார மேம்பாடு கொண்டவர்களுடைய துரோகம். இன்றைக்கு நான் உண்மையை உடைச்சு விட்டேன். உங்களுக்கு கொழும்புல உங்களுக்கு தெரியுமா சீனி சண்முகம் அண்ணன் தம்பியை சுட்டவங்க அத்திரத்து முதலியோ ரஞ்சன் விஜயத்துல போட்டு உண்மையா ஏன் போட்டு தெரியுமா? சீனி சண்முகமாக்கள் புலிகளுக்கு பெருந்தொகை நிதியும் கொடுத்து கப்பல்களால் சாமான்களும் கொண்டு கொடுத்தார்கள் என்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க கூட்டாக வணிகம் செய்தவங்க. அவங்க ஒரு ராணுவ அமைச்சராக இருக்கு. போட்டுதலுங்கிறார் அண்ணன் தம்பியை அண்ணன் தம்பியை சுட்டு கொண்டு விட்டு அவங்க என்ன சொன்னாங்க? அதை ஏதோ ஒரு பிரச்சனை கதையை முடிச்சு போட்டாங்க. சண்முகமாக்களை சுட்டதுக்கு தான் ரஞ்சன் விஜயரத்னாவை புலிகள் சுட்டு போட்டு தள்ளி விட்டாங்க. இப்படித்தான் சம்பவங்கள் நடந்ததே தவிர மற்றும்படி சும்மா புலிகள் தற்கொலை செய்து கொண்டு போறதுக்கான வருகிறர்களும் இல்ல, ஆயுதங்களை தூக்கி சுடுற மனநிலையில இருந்த கோமாளிகளும் இல்லை. அப்படி சித்தரிக்க முற்படுகின்ற சக்திகளுக்கு துணை போகக்கூடாதுதான் நாங்கள் இந்த பைத்தியம் அடிப்படையிலேயே பிழைச்சு போச்சு. ரீதியாக வெள்ளையில்லாத ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் ஏன் இவ்வளவு தூரம் இழந்தோம் என்றதான் இப்ப இருக்கிற கேள்வி. ஓகே, ராணுவ ரீதியாக வெல்ல முடியாது போராட்டம், சரிதானே? ராணுவ ரீதியாக வெல்ல முடியாது. அப்ப ஜனநாயக ரீதியில் போராடி கொண்டிருந்த தமிழரசு கட்சி என்னத்தை பெற்றுக் கொடுத்தது? சரி, புலிகள் ராணுவ ரீதியான போராட்டம் முள்ளிவாய்க்காலோட முடிஞ்சதல்லோ. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்ன டக்ளஸ் இப்ப அண்மையில சிறையில இருந்துட்டு வந்திருக்கிறார். அடுத்த தேர்தலில் அவருக்கு ஜேவிபியினுடைய முக்கிய பிரமுகராக வடக்குல தேர்தலில் நிக்க போறார். இருந்து பாருங்க, எழுதிவீங்கோ. அவர் ஜேவிபி அரசாங்கத்திலேயும் ஒரு அமைச்சராக வர போறார் அடுத்த முறை. அப்ப அவருக்கு அந்த அளவுக்கு வாக்கு கிடைக்கும், அவர் வருவார். அப்ப இந்த மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி தமிழர்களுக்கு எதை பெற்றுக் கொண்டு தந்தது? புலிகளை அழித்து விட்டு எங்களிடம் தீர்வு தருவோம் என்று இந்தியாவும் நோர்வேயும் சொன்னது நாங்கள் ஒத்துக்கொண்டோம். புலிகளை அழித்து விட்டார்கள், எங்களுக்கு தீர்வு தரவில்லை என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த சம்பந்தன் எதை தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்? சரி, புலிகளை அழித்து விட்டு எங்கள்கிட்ட தீர்வு தருகிறோம் என்று சொல்லி இந்தியாவும் நோர்வேயும் வந்ததுக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்குடா பொன்னாட போத்து, நீ புலிகளை அழித்ததுக்கு பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்ட நாட்டுக்கு வந்திருக்கிறோம் சொல்லி எதுக்கு பொன்னாட போத்த? நீ புலிகளை அழித்தேன், நான் தான் புலிகளை அழித்தேன் என்று மார்தட்டின பொன்சேகாவுக்கு தமிழ் மக்களிடம் வாக்கு வாங்கி கொடுத்து தமிழர் மானத்தை கெடுத்த சீரழிக்க இந்த பைத்தியங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மானத்துக்காக உயிர் விடுகிறோம் என்று போராடிய நாங்கள் முட்டாள்களா? உணர்ச்சி ஆயுத போராட்டம் வெல்லாத நீங்க எப்படி சொல்றீர்கள்? ஆயுத போராட்டத்தின் மூலம் தான் நாங்க ஒரு தனிநாட்டையே நிர்வகிச்சோம். இலங்கை படைகளை நாங்கள் தோற்கடித்து விட்டோம். நாங்கள் ஒரு உரிமை போராட்டத்தை நடத்துறோம்.
மற்றவனுக்கு இங்க என்ன வேலை, அந்நியருக்கு இங்க என்ன வேலை? சிங்கள மக்களுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை, சிங்கள அரசுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை, சிங்கள படைகளுக்கும் புலிப்படைகளுக்குமான பிரச்சனை. இந்த அமெரிக்காவுக்கு என்ன வேலை, இந்தியனுக்கு என்ன வேலை? நீ எப்படி வந்து எங்களை பயங்கரவாதி சொல்லி அழைச்ச நீ பேச்சுவார்த்தை எப்படி உணர்ச்சி வசப்பட்டாலும் 11 தான் இருக்க போகுது. 75ஆம் ஆண்டு துறைப்பாவச்சுடும் வரைக்கும் தமிழ் மக்கள் என்ன சொல்றது மிதவாத தலைமைகள் நடத்தின இந்த போராட்டங்களால ஒண்ணும் பெருசா கிடைக்கல என்றது உண்மை. ஆனால் அந்த போராட்டங்களால பாரிய அளவுல இழப்புகள் வரையில. துறைப்பாவில இருந்து 2009 வரைக்கும் நாங்கள் கண்ட நீங்கள் சொல்லப்படுகின்ற இந்த ஆயிரக்கணக்கான இழப்புகளுக்கு வந்து இந்த விடுதலை போராட்டம் தான் பொறுப்பேற்கணும். இந்த விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கின நீங்கள் தான், விடுதலை புலிகள் தான் குறிப்பாக பொறுப்பேற்கணும். அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்துல நீங்கள் ஆயுதம் தரித்தவர்களை மட்டுமில்லை, ஆயுதம் தரிக்காத சாதாரணர்களையும் படுகொலை செய்திருக்கிறீர்கள். அப்ப இப்ப வந்து 2009க்கு பிறகு வந்து நீங்கள் என்னத்தை சாதிச்சீர்கள் என்று கேட்க இயலாது. விடுதலை புலிகள் தங்களோட விஷயங்கள்ல இருந்து இந்த அரசியல்ல ஆதிக்கத்தில இருந்து வெளியில போகிற பொழுது அது நான் நினைக்கிறேன் ஒரு இயல்புவான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி அது போகும். அரசியல் தீர்வு இரவோடு இரவா வரப்போறையில அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அதுக்கான காத்திருப்பு ஒன்று இருக்குதான், அது தவிர்க்க இயலாது. ஏபாலன் முடிஞ்சது உங்களோட கேள்வி. அதாவது நீங்கள் விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை இந்த போராட்டத்தை இழப்பில் கொண்டு போராடிய இயக்கம் என்றதாலே விடுதலை சொல்றீங்க. விடுதலை புலிகள் என்ற பேர் வேறு ஒன்றாக இருந்தால் நீங்க புலட்டன் தான் சொல்லிக் கொண்டு. ஓகே, அப்ப நீங்கள் சரியா விமர்சனம் தான் உங்களோட விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களானே. அதாவது தமிழர்கள் இலங்கையின் பூர்வீக குடிகள் யாரென்று கேட்டு வரலாற்றின்படி தேடி போறீங்கன்னா தமிழர்கள். சிங்களத்துக்கு முந்தைய மொழி தமிழ் மொழி. நீங்கள் நீண்ட வரலாற்றை தேடி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்த சேர சோழ பாண்டிய முப்படைகளும் இந்த இலங்கையின் மீது பல்வேறு காலகட்டங்களில் படையெடுத்திருக்கிறார்கள், பல்வேறு தேவைகளுக்காக படையெடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில பௌத்தம் துடைத்தளிக்கப்பட்ட காலத்துல தென்னிந்தியாவில் இருந்து பார்ப்பனியர்களுக்கு கூடாக மன்னர்கள் வழிநடத்தப்பட்டு ராஜேந்திர சோழனாக்கு ராஜேந்திர சோழன் யார் ஒரு ஆள் வடகிழக்கில் இருந்து பௌத்தத்தை அடிச்சு விரட்டி புலனர்வாய்க்கு மேல கொண்டு போய் அங்க ஒரு இந்து கோவிலை கட்டி வச்சிருக்கிறார். இப்போ அந்த சொல்லப்படுபவர்கள் சிங்களவர் என்று சொல்லப்படுவர்கள் தமிழர்களாக கூட இருக்கலாம் அல்ல. இன்றைய சிங்களவர்களின் 70% தமிழர்கள். வைரவரை வணங்குகிறவர்கள் சிங்களவர் ஆக்குறது நாங்கள் ஆக்கல, புலிகளை வந்து ஆக்கினாங்க. படையெடுப்புகள் நாங்க தெளிவான விஷயத்தை சொன்னாங்களோ, எங்களோட தலைவர் சொன்னவரல்லோ, உண்மையான சிங்கள பௌத்தன் ஒருவன் இலங்கையை ஆளுவானாக இருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி இருக்க மாட்டேன் சொன்னவரோ இல்லையோ? தனிப்பட்ட ஒரு மனுஷனாக அவர் தன்னை கருத்தை சொன்னவரோ இல்லையோ? தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அவர் பொறுப்பேற்றது எப்ப? உமாமகேஸ்வரன் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவராக இருக்க தகுதி இல்லை என்ற நிலை வந்ததுக்கு பிறகுதான் அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பொறுப்பேற்றார். அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பொறுப்பேற்கும் போது அவர் சில நிபந்தனைகளை வைத்தார். இப்படியான நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்தால் என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறேன், இல்லாட்டி நான் கடையை மூடி போட்டு போறேன்னு சொன்னார். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்ட போராளிகளால் அவர் தலைவராக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் சத்திய பிரமாணம் உருவாக்கப்பட்டது. அந்த சத்திய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு இயக்கத்தில் இருந்தவர்கள் இருந்தார்கள். பயிற்சி முகாமில் யாரையும் புலிகள் நிர்பந்திச்சு கழுத்த கயிறு போட்டு தூக்குலோட இல்லை. பயிற்சி முகாமில் விருப்பம் இல்லைன்னா ஓகே, உனக்கு ஒரு தனியொரு டென்ட் அடிச்சு தரோம், அங்க இருக்கும். பயிற்சி முகாம் முடிஞ்ச பிறகு விட்ட போங்க, இத்தனை கலைச்சு விட்டவங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்ப போயிடலாம். பயிற்சி உங்களுக்கு விருப்பம் இயக்கத்தில் இருக்க விருப்பம் இல்லையா? எங்களை கருத்து பிடிக்க இல்லையா? கொள்கை பிடிக்க இல்லையா? பயிற்சி இருக்க கஷ்டமா? இது இடத்துல சமயம் கிச்சன்ல போய் சமைச்சு பொதுச்சத்துல சும்மா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். போய் கிச்சன்ல நில்லு வீட்டை ஒன்று கலைச்சு விட்டவங்க. இந்த உப்பிலான கேட்கிறேன், இந்த உப்பிலான் யோக்கியமாக விடுதலை புலிகள் இயக்கத்துல விலக கடிதம் கொடுத்து விலகி போயிருக்கலாம். உனக்கு ஒரு காதலி, அவளுக்கு நீ இயக்கிற விஷயங்களை திருடி கொடுப்பாய், திருடி கொடுத்துட்டு உன்னை புலிகள் பிடிக்க போறாங்க, நீ நம்பிக்கை துரோகி, நீ ஓடி வந்து கனடால வந்து நீ எங்கட தலைவரி ஒரு மேல பேசுவ. அப்பொழுது நீங்கள் சொன்னீங்கள் தானே, யாரும் கூட வவுனியாவில இருந்த ஒரு அரசாங்க அதிபர் வந்து எவ்வாறு உளவு பார்க்கறதுக்கு போறாரு. அதே போல தன்னை விடுதலை புலிகள் தான் இலங்கை இராணுவத்துக்குள்ள போய் உளவு பார்க்கிறதுக்கு அனுப்பினார்கள் என்ற விஷயத்தை அந்த நினைக்கிறேன். அது அடுத்த பகுதியில வரும் நினைக்கிறேன். அதை சொல்றாரு. விடுதலை புலிகள் இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் நெட்ட முகவர்கள் இருந்தார்கள், நெட்ட முகவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். நெட்ட முகவர்கள் ரெண்டு வகையாக உருவாக்கப்பட்டவர் தான் ஒப்பிலாம். விடுதலை புலிகள் இயக்கத்தில் நெட்ட முகவர்கள் ரெண்டு வகையாக உருவாக்கப்பட்டார்கள். ஒன்று சாதாரண மக்களாக சாதாரணமாக இருந்து கொண்டு அவர்கள் இரட்டை முகவர்களாக செயல்படுவார்கள். அப்படியானவர்கள் சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு இருந்தது. இன்னொன்று விடுதலை புலிகள் இயக்க போராளியாக பயிற்சி பெற்று அவருக்கு அதுக்குரிய பயிற்சி முழுக்க வழங்கப்பட்ட பிறகு அவரை வந்து எதிரிகளுக்குள்ள ஊடுருவுறதுக்கு அனுப்புவார்கள். அப்படியாக அனுப்பப்பட்டவர் தான் ஒப்பிலாம். அப்படி ஒருவரை, அதாவது இரட்ட முகவர் ஆக்குறன்றது நீங்கள் நினைக்காதீங்க சாதாரண விஷயம் இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்திலே ஒரு போராளிட்டு ஆயுதம் கொடுத்து விடுறதை விட
ஒரு இரட்டை முகவரை உருவாக்குவது பெரிய வேலை. அந்த இரட்டை முகவராக செயற்படுறதுக்குரிய நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக அவர் இருக்க வேண்டும். அவர் இந்த விடுதலை மீதும் இந்த விடுதலை போராட்டத்தின் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் அவர் ஒரு சரியான பற்றுதல் கொண்டவராக புரிதல் கொண்டவராக இருக்க வேண்டும். அப்படியான ஒரு புரிதல் கொண்ட உப்பிலாமணி நீ உன்னை இரட்டை முகவர் என்ற அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்துல விடுதலை புலிகள் இயக்கம் ராணுவ புலனாய்வுத்துறைகள்ல வச்சிருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீ வந்து எப்படி எங்களுக்கு எதிராக அபத்தம் எழுதுவாய்? நீ எப்படி எங்களோட ரகசியங்களை திருடி கொண்டு போய் எதிரிட்ட போன? நீ ஒரு பச்சை துரோகி இல்ல. நீ என்ன நியாயம் சொல்ல வர? நீ உன்னை காப்பாத்தின இந்திய உளவுத்துறை அதிகாரியா வந்து கடவுளுக்கு சமமா சொல்ற எங்களுடைய தலைவரை விமர்சிக்கிற நீ என்ன புத்தகம் எழுத போற? நீ உனக்கு என்ன யோக்கியம் இருக்கு விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி புத்தகம் எழுத? விமர்சிக்கிறதுக்கு உரிமை எல்லாருக்கும் இருக்கு. நீ விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்துட்டு விமர்சிக்கலாம். தெரிஞ்சதை எழுதுறாங்க, தனக்கு தெரிஞ்சதை எழுதி இருக்கிறார், அவ்வளவுதான். ராகவன் இப்ப கெட்ட கோபம் வந்து ராகவன் புலிகளை விமர்சிச்சார். புலிகள் ராகவன் எழுத்து போட்டு சுட்டார்களா? டிபிஎஸ் ஜெயராஜ் புலிகளை விமர்சிச்சார். புலிகள் டிபிஎஸ் ஜெயராஜை பிடிச்சு சுட்டார்களா? கனடாவில வச்சு அடி ஓட்டுறீங்களானே? அது நாங்க போட இல்லை. அது யாரும் போட்ட பைத்தியங்களோட போய் கதைங்க. விடுதலை புலிகள் இயக்கம் அதை செய்ய இல்லை. விடுதலை புலிகள் இயக்கம் இப்படியான பைத்தியமான வேலைகள் எல்லாம் வெளிநாடுகள்ல நடக்குதுன்றதுக்கு பிறகுதான் தலைவர் இப்படியான பைத்தியகாரத்தனமான வேலைகளை எங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் அதிக பிரசங்கித்தனமாக வெளிநாடுகளில் செய்கிறார்கள். அதனால எங்களுக்கு சர்வதேச ரீதியாக பெரிய பிரச்சனைகள் வருகிறது என்ற காரணத்தினால்தான் காத்திரமான போராளிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி எந்தெந்த விஷயத்தை எப்படி கையாளுன்ற நடைமுறைகளை கொண்டு வந்தது. அதெல்லாம் அதாவது சொன்னேன், தொட்டால் தானே தெரிகிறது, இந்த பட்டால் தானே தெரிகிறது, தொட்டால் சுடுவது ஏற்படும். எல்லாமே படிப்படியாகத்தான் வந்தது. அதாவது நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தால், ஜெயபாலன் எழுதி வச்சு போட்டு ஜெயபாலன் துரோகி என்று சொல்லி போட்டு விசாரணை நடத்தினால் ஜெயபாலன் கடைசியா துரோகி தான் நடந்திருக்கு பெரும்பாலும். அப்படி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயா. அப்படி சில சம்பவம் நடக்க இல்லை என்று நாங்கள் மறக்க இல்லை. அப்படியும் நடக்கும். பெரும்பாலான சம்பவங்கள் அப்படித்தான் நடந்திருக்கு. அது நீங்கள் நிறுவுறீர்கள். நீங்கள் புலிகளுக்கு எதிரான பிரச்சாரம் புலிகளுக்கு எதிரான கருத்து அல்ல இது. நீங்கள் மரண தண்டனை விதித்தவர்கள் வந்து நீங்கள் ஒரு டியூ ப்ரோசஸ் இல்லாம செய்திருக்கிறீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக இதை நாங்கள் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் துரோகி என்று நீங்கள் விவாதிக்கிறது வந்து ஆரோக்கியமான நிலைமை அல்ல. வெனிசுலா நாட்டில் போய் இறங்கி அந்த நாட்டு ஜனாதிபதியையும் அவருடைய துணைவியாரையும் கடத்தி கொண்டு வந்தது எந்த ப்ரோசஸில் நடந்தது? அது இல்ல. தமிழீழ மக்களின் இந்த உரிமை போராட்டத்தை பொருட்படுத்தி ஒரு தலைவர், ஒரு இயக்கம், அதுக்கு பின்னால பல கட்டமைப்புகள், மக்கள் எல்லாரும் இருக்கிறோம். எல்லாரோடும் சேர்ந்து உங்களுக்கு தெரியாண்டா நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லையா? இப்ப நான் சொல்றேன், வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறைக்கு என்ன வேலை? 90ஆம் ஆண்டு இந்திய படைகள் வெளியேறுகிறார்கள். இங்க இருந்த ஏனைய இயக்கங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு பின்னால போகிறார்கள் என்ற போது எங்க ஒரு தளபதி என்ன கூப்பிட்டு சொல்றார், இந்தியாக்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த ஒட்டுக்குழுக்களை என்ன செய்யலாம் என்று இந்தியாக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். ஒரு பேச்சு வழக்கு கேட்கிறார். இந்தியாக்கள் யார்? இந்தியாக்கள் தெரியுமா உங்களுக்கு? உங்களை போலியாக்கள், படித்த புத்திஜீவிகள், தமிழினத்தின் மூத்தவர்கள், இவர்களோட சாவாசம் வச்சுக்கொண்டு என்ன கருத்து சொல்லுகிறார்கள் என்றதை அறிஞ்சு அதை இயக்கத்துக்கு சொல்ற பணியும் பகுப்பாய்வு செய்யறதும் தான் எந்த வேலை. அப்ப என்ன கூப்பிடுறாங்க? யாக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் என்ன இந்தியாக்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்கி இவர்களை பாராளுமன்ற அரசியல் கொண்டே குந்த வைக்க வேணும், அதுக்கு விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியின் தலைமையில தமிழர் விடுதலை கூட்டணியை கட்டமைக்க வேணும் என்று சொல்றார்கள். நீ சொல்றது நல்ல யோசனை தான். நீ என்ன இல்லாம பண்ண போற அவங்களோட கட்டமைச்சு சொன்ன அந்த பொறுப்பாளர், நான் பேரை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அப்பொழுது அவர்கள் தான் சொன்னார்கள். ஆனா 2002ஆம் ஆண்டு தலைவர் பிரபாகரனும் ஒத்துக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது இந்த இலங்கை ராணுவத்தோடு நின்றவர்களை நாங்கள் ஜனநாயக வழிக்கு கொண்டு வெள்ளி அடிச்சு மக்களுக்கு முன்னால விட்டோம், நீங்களாச்சும் மக்களாச்சும். நாங்கள் அவர்களை வெளியில கொண்டு விட்டு எங்கட மக்களை இவர்களுக்கு வாக்களியும் கொண்டு கேட்ட போது 22 பேர் பாராளுமன்றத்துக்கு போறவர்கள். எங்களை எதிரிகள் அழித்ததுக்கு பிறகு அவர்களுடைய எண்ணிக்கை இப்படி சரிஞ்சு வந்து இன்றைக்கு 4 பேரோட நிக்கிறோம். சாகாப்புணமாகிய CVK சிவஞானமும் சட்ட பயங்கரவாதியான சுமந்திரனும் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். JVPக்கு ஆதரவாக இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக ஸ்ரீதரன் செயற்படுறாரு சொல்லி அவர் பாராளுமன்ற தலைமை குழுல இருந்து விலத்தோணும் என்று சொல்லி கேட்கிறார். ஸ்ரீதரனுக்கு சிங்களம் தெரியல, ஸ்ரீதரனுக்கு இங்கிலீஷ் தெரியல என்று சொல்லிக்கிறார். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தமிழ் தெரிஞ்சு அவர் நேற்று மீசாலையில வந்து தமிழ்ல பேசி இருக்கலாமே. அவருக்கு தமிழ் தெரியல. எனக்கு நானும் பக்கப்படுறேன், எனக்கு சிங்களம் தெரியல, எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு கொண்டு நான் இங்கிலீஷ் பேச முடியாது. அது கிரேமர் தெரியவள். இங்கிலீஷ் வச்சு கொண்டு சட்டம் பேசுறது ஒவ்வொருத்தருடைய மொழியாருந்து தெரிகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு ஆளுமையும் தலைமைத்துவ பண்பு ஒருத்தனுக்கு இருக்குதான்னு கேட்டால் ஸ்ரீதரனுக்கு இருக்கு. தமிழரசு கட்சியே சொல்லுது. நீங்கள் தான் தலைவரா தெரிவு செய்த நீங்கள் இந்த சட்ட பயங்கரவாதிய செயலாளர் ஆக்கி இருந்தா எப்படி சிவசிதம்பரம் தலைவரா இருக்க சம்பந்தன் அரசியல் நடத்தினாரோ,
எப்படி அமிர்தலிங்கம் இருக்கும்போது சிவச்சந்திரன் நடத்தினாரோ, எப்படி சம்பந்தனை வச்சு கொண்டு இந்த சட்ட பயங்கரவாதி அரசியல் நடத்தினாரோ, அதே மாதிரி ஸ்ரீதரன் ஒரு பொம்மையா இறுத்தி வச்சு கொண்டு நீ அரசியல் நடத்துறதுக்கு வழிகிட்டாரு. அதை ஸ்ரீதரன் ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனால ஸ்ரீதரனை துரோகி என்று சொல்றேன். நீங்கள் பச்சை துரோகம் செய்த எங்களுடைய இனத்தை அழிச்சு போட்டு படுபாவிகளே இன்றைக்கு ராணுவத்துறை சார்ந்தவனை கணக்காய்வாளராக ஆக போடுறதுக்கு ஸ்ரீதரன் சம்மதித்து விட்டார் என்று போட்டு அவரை தமிழ்ன விரோதி என்ற. இலங்கை படையில இருந்தவன் எல்லாரும் சிங்கள தீவிரவாதிகளா? இலங்கை படையில இருந்தவன் எல்லாரும் தமிழ்ல படுகொலை செய்தவனா? எத்தனை இலங்கை சிங்கள படைத்தளபதிகள் எங்கட மக்களை காப்பாற்றினவன் இருக்கிறான் இல்லையா? நாங்கள் ராணுவ பிள்ளைத்துறையில எல்லா துறையும் வச்சிருந்தவர்கள். எங்களுக்கு தெரியும் இலங்கை படையில யார் எங்க இருந்தவர், காமினி கட்டியார் ஆட்சி என்ன செய்தவர், மற்ற தமிழக கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனை வந்து தமிழக கட்சி அதோட கட்சியுடைய அரசியல் சார்ந்தது. அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அந்த கட்சி சார்ந்தது. குப்பை அரசியல் தமிழ்நாட்டை தானே பாதிக்குது. நீங்க இப்ப சொல்றீங்களே புலிகளே, நீங்கள் அப்ப நீங்கள் எங்களையும் சொல்லுங்க, அது புலிகள் பிரச்சனை. நீங்கள் எங்களை நிறுத்திக்க அவங்க கட்சி பிரச்சனை. உங்களோட பிரச்சனை எப்ப தமிழ் மக்களுடைய உயிருக்கு ஆபத்தா இருந்தோ அப்பதானே நாங்க உங்களை கேட்கிறோம். உயிருக்கு ஆபத்தா வந்தா தான் உங்களுக்கு பிரச்சனை. கோமணத்தை உறிஞ்சு போட்டு உங்களை அம்மனமா விட்டு விட்டா பிரச்சனை இல்லை. உங்களோட இனத்தை விபச்சாரியாக்கினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை அதை ஆக்குறதுக்கான வழியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். நாங்கள் தமிழ் மக்களுக்கு இருந்த கட்டமைப்புகள் எல்லாத்தையும் உடைச்சு நாங்கள் ஆயுத ரீதியா எந்த கட்டமைப்பு வச்சிருந்தீங்களோ அந்த கட்டமைப்புகளை உருவாக்குறது இந்த 16 வருஷத்துல உங்களுக்கு ஏன் ஆகணும்? முள்ளபதி நாங்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள் இருக்கிற நிலைமை 75ஆம் ஆண்டுக்கு முன்பட்ட நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு போயிருக்கிறோம். ஆமா, பரவாயில்ல. நாங்க முன்னுக்கு வரையே இல்லை. 50 ஆண்டுகளுக்கு பின்னுக்கு இருக்கிற நிலையில இருந்து உங்கள்ட்ட ஒரு அரசியல் கட்சி இல்லை, தமிழர்களுக்கான ஒரு நிலை கருத்து இல்லை. நீங்கள் ஆயுதத்தால கட்டமைக்க வலிக்கிட்டதால இந்த பிரச்சனை வருது. ஆயுதத்தால கட்டமைக்கிறத தவிர வேற வழி இல்லை என்று ஆயுதத்தால நீங்க கட்டமைக்க வேணும். ஆயுதத்தை வச்சு கொண்டு அதனாலதான் நீங்கள் கடைசி ஆயுதமும் இல்ல வழியும் இல்லாம போச்சு. இதெல்லாம் நீங்கள் பேசுகிற குதர்க்கவாதம். நாங்கள் ஆயுதத்தை நீங்கள் சொல்றது போல எங்கள்ட்ட ஆயுதம் கிடந்ததுக்காக எல்லாரையும் சுட்டுறாங்க நீங்க சொல்றீங்க. அது பொய்க்காது. இந்த ரவுக் ஹக்கீம் வந்து சொன்னார், நாங்கள் புலிகளை பற்றி மிக மோசமாக நினைத்தோம், தலைவர் பிரபாகரனை மோசமாக நினைத்தோம், ஆனால் அவர்கள் உண்மையில் அப்படி அல்ல, ஒரு சூழ்நிலை காரணமாக இப்ப சில இதெல்லாம் செய்து போட்டார்கள் என்று சொல்லியும் நாங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு எதிர்காலம் இருக்கு என்று சொல்லியும் தலைவர் பிரபாகரனை சந்திச்சு போட்டுதானே வந்து சொன்னவர். தலைவர் பிரபாகரனை சந்திக்கும் வரை அவருக்கு அது தெரியல தானே. சரி, அப்ப அவருக்கு யாரா பேசுறாரு வைங்கோவன். அப்ப சங்கரி போய் தனக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவன் பதவி தெரியல என்ற கத்தனை புலிகளை ஏக பிரதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று போய் அமெரிக்காவில் சகிப்புத்தன்மைக்கு வாங்கி ஆபரேஷன் பேகன் ராணுவ நடவடிக்கைக்கு அங்கீகாரம் வழங்கினவன். தமிழ் தலைமைகள் வந்து ஒன்றும் சுத்தமான புனிதர்கள் அல்ல. இவர்கள் எல்லாருமே அவர்கள் விட்ட தவறுதான். இந்த எல்லா குப்பைகளும் சேர்ந்து எங்கட இனத்தை சீரழிச்சதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் அடிப்படையில ஆரம்பத்தில இருந்தே சொல்லி வர இந்த தமிழரசு கட்சி விட்ட தவறுகள் தான் பிரபாகரன் உருவாக்க காரணம். அதே மாதிரி பிரபாகரன் விட்ட தவறுகள் தான் இப்ப இந்த விசிலடித்தான் குஞ்சுகள் எல்லாம் உருவாகி இருக்கு. பிரபாகரன் விட்ட தவறுகளை திருத்திரம் இல்லை. நாங்கள் கடந்த காலத்தை மீளாய்வு செய்து அடுத்த நிலைக்கு நாங்க போகணும். இந்த உலகத்துல வாழ்ற எல்லாரும் ஏதோ ஒரு வங்கியில ஒரு அக்கௌண்ட் வச்சு ஒரு வங்கியை போய் கிழமையில ஒரு காலம் மாதத்துல ஒரு காலம் பார்க்காம இருக்க மாட்டீங்களானே. நீங்க ஒரு வங்கிக்கு போனா சிலர்ல ஒரு 10 பேர் நிப்பே வெல்லும். அந்த 10 பேருக்கு பொறுப்பா ஒரு சுப்போசியர் இருப்பாரല്ലോ. அந்த சுப்போசியர் கொண்டே காட்டு அவர் இப்படி கையெழுத்து வைப்பார். கவனிச்சிருக்கீங்களோ? ஒரு செக்கை கொண்டு கையெழுத்து வைப்பார், பேப்பரை கொண்டு கையெழுத்து வைப்பார். இதற்கா வாங்க பிரபாகரன் கையெழுத்து வச்சது மட்டும்தான் சொல்ல வாரீங்களா? வாங்க சொல்ற கிழங்கும் இங்க வந்து இப்படி தட்டி போட்டு போவாரല്ലോ. நான் கேட்க கவனமா உலகை கொள்ளணும். இவ்வளவுத்தையும் செய்து அந்த சுப்போசியர் பைத்தியக்காரனா இருந்தோட அந்த வங்கியை இயக்குறாரோ, அந்த வங்கியை மேனேஜரா இருக்கிறாரோ, அவங்க அல்ல சுப்போசியரா இருக்கிறாரோ. அங்கே ஒரு நடைமுறை விதி இருக்கு. ஒவ்வொருவருக்கும் வேலை பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் மீதான நம்பிக்கையின் பெயர்ல உங்களுக்கு சில அங்கீகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி நீங்கள் செயல்பட்டு வைக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு பக்கத்தில் நிற்கிற செயலர்கள் வைக்கலாம். அவருக்கும் அங்கால போக வேண்டிய விஷயம் சுப்பர்வைசர்கிட்ட போகணும். சுப்பர்வைசருக்கு அங்கால போனா மேனேஜர்கிட்ட போகணும். இதே தான் தலைவர் பிரபாகரன், அவர் இயக்க தலைவர். அங்கே பொட்டமானுக்கண்டு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. புலனாய்வுத்துறை தளபதிக்கும் இருக்கு, படைத்துறை தளபதிகளுக்கு இருக்கு, அரசியல் துறை தளபதிகளுக்கு பொறுப்பாளருக்கு இருக்கு. டொமினிக் தமிழ்ச்செல்வன் கூட்டிக்கொண்டே வீட்டு அனுப்பி விட்டார் சொல்லி ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அறிஞ்சிருப்பீங்க, அறியாம இருக்க முடியாது. டொமினிக் என்ன சொன்னவர், போராளிகளுக்கு மத்தியில சண்டை வண்டா தலைவர் தோற்றா போராளிகள் என்று சொன்னார். இது ஒரு தமிழ் வசனம். இந்த தமிழ் வசனத்தை அழகாக புரிந்து கொண்டிருந்தால், நான் அதுக்காக தமிழ்ச்செல்வன் குறை சொல்ல இல்லை, அவர் உணர்ச்சி வசமாக பார்த்து விட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் அதை அழகாக புரிந்திருந்தால் அந்த கொம்பளைனை கொண்டு போன அறிவில் குறைஞ்ச போராளிக்கு என்ன சொல்லி இருக்கணும்? தலைவர் அவர் சொன்னது சரிதானே. எங்களுடைய தலைவர் தானே எங்களுடைய ராணுவ முப்படைகளுக்கு தளபதி. எங்களுடைய தலைவர் ஒரு தலைமை ஒரு கட்டளை அதிகாரிக்கு பின்னால போற படைதானே வெல்லும். படையில இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் தண்டை பாட்டுல போனா படை வெல்லுமா?
ஒருத்தருக்கு ஓட விருப்பம், ஒருத்தருக்கு ஆயுதத்தை போட்டு ஓட விருப்பம், ஒருத்தருக்கு மங்கரையை படுத்திருக்க விருப்பம், ஒருத்தருக்கு சண்டை பிடிக்க விருப்பம். இப்படி படம் நடத்த முடியாது. அங்க உள்ள கட்டளை அதிகாரிக்கு பின்னாதான் போகணும். அப்ப நீங்க தலைவன் வழிநடத்தல போனா சண்டையில வெல்லுவீங்க. இல்ல உங்கள வாட்டில போனீங்கன்னா நீங்க வாங்கி கட்டி கொண்டு வருவீங்க. இதைத்தான் டொமினிக் என்ன சொன்னவர் ரெண்டல்ல சொல்லி இருக்கணும். என்ன சொன்னார்? சண்டை வென்றால் தலைவர், தோற்றால் போராளிகள். தமிழ் செல்வன் என்ன செய்தார்? டொமினிக் என்ன வெளிக்கு உங்க வீட்டை போக மாட்டேன். ஏன் தமிழ் செல்வன் இல்ல வீட்டை போகமாங்கன்னு சொன்னார். என்ன பிரச்சனை? இல்ல நீங்க எப்படி சொல்லி இருக்கிறீங்க? இல்ல தமிழ் செல்வன் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல இல்லை. அப்ப என்ன செய்யணும்? தலைவரை சந்திச்சு நான் விளக்கம் சொல்றேன். என்ன தலைவர் இப்படிதான் நான் சொன்னேன், நான் தலைவரை சந்திச்சு விளக்கம் சொல்றேன். தேவையில்லை நீங்க வாங்கும். தலைவரை சொல்லி விட்டவர் தமிழ் செல்வன் இப்படி சொன்னபடியால் நீ அவரை விட்டு அனுப்பி நான் கேட்கிறேன். அப்ப மனிதன் எண்ணங்களால் உருவாக்கப்படுகிறான், சூழ்நிலைகளால். நான் இதுல தெளிவா எங்கட இளைய தலைமுறையினர் இந்த உப்பிலாமணி என்ற இந்த காகுஸ்தன் மற்ற இந்த எனவே சாத்திரி பேர் எல்லாமே சமஸ்கிருதத்திலேயா வருது. சாத்திரி சமஸ்கிருதம், கக்குஸ்தான் ராமன் பேர். எங்க இருந்து ஐயா வாராங்க? தமிழ் பேரை கூட வைக்கிறான் இல்லையா? பேர்லயே தமிழ் இல்லை. இவங்க எப்படியா தமிழனாக இருக்க முடியும்? நீங்கள் அறத்தோட விமர்சியுங்க ஐயா. 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் உறங்குகின்ற மண் விடுதலைக்காக போராடிய ஒரு போராட்ட இயக்கத்தை நீங்கள் தேவையில்லாம இங்க வந்து மாவீரர்கள் 50,000 பேருக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அவர்கள் மீதான விமர்சனம் அல்ல இது. அவர்களுக்கு தலைமை தாங்கின தளபதிகள் மற்றும் இயக்கத்தினுடைய தலைமைகள் மீதான விமர்சனம் மட்டும்தான். அவர்கள் மீதான கௌரவத்தை எந்த வகையிலையும் குறைக்கிறது. யாருடைய தளபதிகளையோ அன்பாக விமர்சியுங்கோ, அது பற்றி ஒரு முழு தேடுதல் செய்யுங்கோ, இந்த விடுதலை போராட்டம் பற்றி ஒரு நல்ல புரிதலை கொள்ளுங்கோ. அந்த புரிதலுக்கு அடிப்படையில் பண்பான முறையில விடுதலை புலிகள் இப்படி செய்திருக்கலாம். இப்ப சிலர் சொல்றார்கள் விடுதலை புலிகள் கிளிநொச்சியில விட்டு போயிருக்கலாம், விடுதலை புலிகள் விஸ்வமுடியில விட்டு போயிருக்கலாம், விடுதலை புலிகள் சண்டைக்கே போயிருக்க தேவையில்லை. எந்த தவறும் அல்ல. இது அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய கருத்து. விடுதலை புலிகள் போராடி கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய எல்லா புள்ளிகளையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு தேசியம் பேசிக் கொண்டிருக்கும் தெரிஞ்சவர்களையும் நாங்கள் அங்க பார்த்திருந்தோம். அங்குதானே அரசாங்க உத்தியோகத்தில் அப்பா அம்மாவும் இருக்கிறோம், பிள்ளைகள் முழு பேரும் வெளிநாட்டுக்கு போட்டோம். அதே விடுதலை புலிகளுக்கு தேசிய வகுப்படுத்திக் கொண்டிருந்தவரையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். அவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தபடியாலே அவர்களுக்கு கூடாது எங்களுக்கு சில வேலை நடக்க வேண்டி இருக்கும். நாங்கள் அவையை போய் சந்திச்சு அவை எங்களுக்கு பெரிய அரசியல் வகுப்படுத்தி எடுக்கிறோம். என்னன்னு கேட்டா 3 பிள்ளைகளும் வெளிநாட்டுல இருக்கு. ஸ்வீடன்ல, சுவிஸ்ல, டென்மார்க்ல இருக்கு. டாக்டர் படிக்கிற மகள் என்ஜினியரினுடைய மகனிட்டாதையும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டு நாங்கள் பள்ளிக்கூடத்தை படிக்க ஒரு விஷயம் ஒன்றை சொல்லிக்கொண்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப பிரபாகரன் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் எதுவும் அவர் மீதான தனிப்பட்ட விமர்சனங்கள் அல்ல. அவர் தனிப்பட்ட முறையில அவர் மீது எந்த ஒரு கெட்ட பழியும் இல்லை. இதுவரைக்கும் அவர் நிதி மோசடி செய்தாரோ அல்லது பெண்கள் மீதானோ மோசமாக நடந்து கொண்டாரோ எந்த குற்றச்சாட்டுகளுமே இல்லை. அவர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனம் வந்து அவர் எடுத்த அரசியல் கருத்துக்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் மட்டும்தான். அடுத்தது அவர் போராட்டத்துக்கு தனியா அந்த போராட்டத்திலேயே இறந்திருக்கார். அவர் மட்டுமல்ல அவரோட குடும்பமும் அழிஞ்சிருக்கு. அது சம்பந்தமாக அல்ல. அவர் மட்டும் அழிந்திருந்தால் இந்த கேள்விகள் எந்த ஒரு நியாயமும் இல்லை. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை பாதிச்சிருக்கு. தமிழ் சமூகத்தை ஒரு 50 ஆண்டு காலம் அவருடைய அந்த ஆட்சியில இருந்திருக்கு, அது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த விமர்சனங்கள். நீங்கள் எந்த விமர்சனத்தையும் வையுங்கோ. ஈழத்தமிழ் தேசிய இனத்தினுடைய ஆயுத போராட்டத்தை ஏகப்பிரதித்துவம் கொண்டு போராடிய எமது இயக்கம் பற்றி நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு எங்களுடைய மக்களுக்கும் சரி உலக சமூகத்துக்கும் எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் எங்களுடைய போராளிகளையோ அல்லது எங்களுடைய தலைவரையோ அல்லது எங்களுடைய தளபதிகளையோ நீங்கள் உங்களுடைய வக்கிர வாசகங்களால விமர்சிக்கிறதும் உங்களுடைய மட்டமான அறிவுகளுக்கு ஊடாக சித்தரிப்பதையும் தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கோ. அப்படியான வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அது பாரதூரமான கசப்பான விளைவுகளை கூட உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எங்களை போல போன்ற போராளிகளையே கொலை செய்து விடுவோம் என்று எச்சரிக்கிற காலத்தில் அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. நான் நினைக்கிறேன் அது தொடர்ச்சியாக இவ்வாறான இந்த பயமுறுத்தல்கள் மூலம் எதையும் சாதிச்சு விட முடியாது. நீங்கள் காலமும் எதையும் சாதிக்கல, இனியும் எதையும் சாதிக்காது. இங்கேயும் ஒரு விஷயத்தை சொல்றேன் ஐயா. நீங்கள் கனடாவிலேயோ லண்டன்லயோ போய் காவல்துறையில இப்படி ஒருத்தர் போன் எடுத்து என்ன சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார் என்றால் உடனே அந்த காவல்துறை சொல்லும் நீ அவருடைய போன் நம்பரை துண்டிச்சு விடும். அவர் நேரில் எதிர்கொள்றாரு. அப்ப எனக்கு போன் பண்ண வாருங்க. இங்க மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்கிறது காவல்துறை விடுத்து நிற்கலாது. உங்களை போன்றவர்கள் இவர்களுடைய செயற்பாடுகளை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும். விடுதலை புலிகள் ஒரு தங்களுடைய அரசியலை முன்னெடுக்கணும் என்றால் விசிலடித்தான் குஞ்சுகள செயற்பாடுகளை முற்றுமுழுதாக நிராகரிக்கணும். இவர்களை ஆதரிக்கிறதோ அல்லது இவர்களுடைய செயலுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறதோ
மிக தவறானதாக போகும். இல்ல அந்த விமர்சனத்தை நான் ஒத்துக்கொள்றேன் ஜெயபாலன். அதாவது தனி மனிதர்களாக என்போன்றவர்களால இப்படியான இதுகளை கட்டுப்படுத்த முடியாது. இந்த விடுதலை இயக்கத்தின் ஆயுதங்கள் பரீட்சைக்கு பிறகு நாங்கள் ஜனநாயக வழியில் வரணும் என்று பல முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். அதுல தொடக்க புள்ளியாக நின்று தொடங்கியவனே நான் தான், அதை யாரும் மறக்க முடியாது. ஒரு கட்டத்திலே எங்களை மூத்த போராளிகள் பலர், ஜெனன் மாஸ்டர் உட்பட பலர் முன் வந்து நாங்கள் ஒரு ஜனநாயக வழியில் இந்த உரிமை போராட்டத்துக்கு ஒரு புது வடிவம் கொடுத்து எங்களோட மக்களோட சேர்ந்து நாங்கள் ஒரு நியாயமான தீர்வை பெற்று எங்களுடைய தேசத்தை நாங்கள் மீள கட்டியெழுப்பணும் என்று சொல்லி நாங்கள் அதுக்கான ஒரு அரசியல் செயற்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் எடுத்த முயற்சியை எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த இந்த இந்திய உளவுத்துறை, இலங்கை உளவுத்துறை, அந்நிய சக்திகள் நடைபெறாக இருக்கிறவர்களும் கதிரவரியர்களும் சேர்ந்து கெடுத்து விட்டார்கள். அதனாலே அது அப்படியே நின்று போச்சு. இன்றைக்கு போராளிகள் பல குழுக்களாக பிரித்து வைக்கப்பட்டு உளவியல் போரால சிதைக்கப்படுறோம். அதனால என்போன்றவர்கள் எங்களுடைய ஆதங்கங்களை, கருத்துக்களை நாங்கள் சொல்றோம். சில வேளை நாங்கள் சொல்ற கருத்துக்கள் கூட எங்களுடைய போராட்டத்துக்கு எதிராகவே எங்கண்ட முஞ்சல் நாங்கள் காலத்துப்புற மாதிரி இருக்குன்னு கூட போராளிகள் சொல்றாங்க. இப்ப இன்றைக்கு கூட நான் உங்களோட கதைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு போராளியின் பேரை நான் பயன்படுத்தவே ஒரு விதமாகத்தான் நான் கதைச்சு கொண்டு வந்தேன். என்றால் என்னுடைய சக போராளிகள் எடுத்து சொன்னாங்களே அந்த அவற்றை பேரை திருப்பி எடுத்துக்கலாம், இதை நான் எங்க பொதுவாக கதைச்சு கொண்டு போங்க, சில விடயங்களை கதைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க ஆலோசனை சொன்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன். ஒரு சிலர் ஒரு பெரிய தவறு மாத்தியா போன்றவர்கள் எல்லாம் அவர்களும் போராட்டத்துக்கு வந்தவர்கள், அவர்களும் இழந்திருக்கிறார்கள், தன்னை இழந்திருக்கிறார், குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள். அப்ப அவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் விட்ட தவறுகளுக்காக அல்லது இந்த போராட்டம் விட்ட தவறுகளை வச்சுக்கொண்டு அவர்களை தொடர்ந்து கொச்சப்படுத்துறதும் தவறுதானே. அதனாலதான் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கு. அந்த விடயங்களை தவறுகளை தவறு என்று சொல்றதுக்கான அந்த துணிவு விடுதலை புலிகளுக்கு வரணும். அதுல என்னண்டா, இப்ப நான் அந்த பேரை எடுத்து கதைச்சு அதுல அதை பற்றி ஒரு உரையாடல வழியில கதைச்சதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், எமது இயக்கத்துக்கு எதிராக இவ்வளவு நுட்பமான புலனாய்வு போர்கள் கட்டமைக்கப்பட்டது. அதாவது சரி, இப்ப நீங்க அந்த பேர் எடுத்தபடியே நான் பேரை சொல்றேன். குறிப்பிட்டு இப்ப நீங்க சொன்ன அந்த போராளி நான் ஏற்கனவே சொன்ன இந்த மாங்குளம் பிரிகேடியர் என்ன இதை நள்ளில 1 மணிக்கு இழுத்து கொண்டே வச்சுக்கொண்டு அவரை இப்படியாவது நான் இந்த மண்ணிலிருந்து வெளியேற கிடையாது, நான் முடிச்சு போட்டுதான் போவேன். இந்த குறிப்பிட்டவரை நான் முடிப்பேன். அவர் பிரேமதாசாவோட பேசுறதுக்கு தயாராகி கொண்டு எங்களுக்கு எல்லா தாக்கலும் நடத்திக்கிறேன். வாகனத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது அவர் தான் செய்தவர். இவர் அமெரிக்காவோடு, நான் வெளிப்படையாக இருக்கிறேன், இவர் அமெரிக்காவோடு தமிழரசு கட்சிக்காரரோட சேர்ந்து, கூட்டணிக்காரரோட சேர்ந்து, அரசியல் தமிழ் அரசியலோட சேர்ந்து இவர் அமெரிக்காவோட சேர்ந்து செயல்படுறாரா? உங்களுக்கு தெரியுமா? இந்த கூட்டணி கட்சிக்காரரை இந்தியா கூப்பிடுற இல்லை, இவர் அமெரிக்கர்கள் வாள்கள் ஆபரேஷன் லிபரேஷன் நடத்துறதுக்கு யாழ்ப்பாணத்தை பிடிக்கிறதுக்கு ஜெயவர்த்தனாவுக்கு முண்டு கொடுத்தது இந்த அமிர்தலிங்கம் என்று தெரியும் தானே. தீம்பு பேச்சுவார்த்தையில போய் ஜெயவர்த்தனாவிட்ட ஒரு தீர்வு வாங்குறதுக்கு இவர் வழிகிட்டதும் ஸ்ரீஜபார்த்தன மக்கள் நீங்கள் மட்டும் இங்க தமிழர்களுக்கு பேராளர்கள் இல்லை, எங்களுடைய நாங்கள் ஆயுத போராட்ட இயக்கங்கள் 5 இருக்கிறோம், எங்களோட கதையை நீங்கள் விளக்கணும்னு சொல்லிப்பட்டுதான் பேச்சுவார்த்தையை தூக்கி அறிஞ்சு போட்டு வந்தவர். விளங்குதானே? இதுல கணக்கு கதைகள் இருக்குது. அப்ப நான் தான் உங்களுக்கு சொன்னேன், இறுதியாக ஜெயபாலன் தேச துரோகி என்று நான் கையெழுத்த வச்சுட்டு இப்ப பேப்பர் எடுத்து வச்சுக்கொண்டு ஜெயபாலன் சொல்லுங்கன்னு சொன்னா கடைசியா ஜெயபாலன் கையெழுத்து வச்சிருக்காரு. அப்ப ஜெயபாலன் துரோகியாக நிறுவுறதுக்கான எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கொண்டு ஜெயபாலன் விசாரணை நடத்தினா ஜெயபாலன் துரோகி. அப்ப ஜெயபாலன் துரோகி என்று நிறுவுறதுக்கான எல்லாத்தையும் ஒரு நிசப்தமான நிலையில இருந்து நீங்கள் ஒரு புலனாய்வாளனாக அல்லது ஒரு இன்டர்வியூ பண்ணி அதை அறிக்கையாக்குற ஒரு ஆளாக நீங்க ஒரு ஆசிரியர் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு முல்லமதி என்றவர் தேச துரோகி, இவர் இப்படி செயல்படுறார், இப்படி செயல்படுறார், இன்ன விஷயங்கள் செய்திருக்கிறார், இவர்கிட்ட இன்னும் விஷயங்கள் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் விசாரிச்சு எடுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அதான் அந்த கேள்வியே பயஸ் தானே. அப்ப ஏற்கனவே நீங்கள் ஒரு ஆளை துரோகி என்று தீர்மானித்த பிறகு விசாரணை செய்து என்ன பிரயோசனம்? துரதிஷ்டம். இது ஒரு துரதிஷ்டம். அதாவது இதை யாரும் என்னுடைய மனச்சாட்சிக்கு தெரிஞ்சு நான் அதை பற்றி அறிஞ்ச அளவில் தலைவர் அவர்களோ அல்லது பொட்டம்மானோ அல்லது இயக்கத்தின் யாருமோ அந்த முக்கியமானவர்கள் இதை ஒரு வஞ்சகத்தன்மையாக செய்ததாக நான் அறியவில்லை. அதனால நான் இதை பற்றி கதைக்க வந்தேன். ஏனென்றா இது ஒரு எங்களுடைய சக்தியை மீறிய, எங்களுக்கு அந்த அது சார்ந்த அனுபவம் இல்லாத ஒரு காலத்துல விடுதலை புலிகளின் இந்த புலனாய்வுத்துறை, தமிழீழ புலனாய்வுத்துறை அல்லது தேசிய புலனாய்வுத்துறை என்றது 90ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதை யாரும் 86ஆம் ஆண்டு என்று சொல்லி கக்குசன் எழுதுன்னு சொல்றாங்க. 86ஆம் ஆண்டு அப்படி ஒன்று உருவாக்கப்படவில்லை. 86ஆம் ஆண்டு வீட்டா இருந்தது, தொசீஸ் இருந்திருக்கலாம், வேர்கள் புலனாய்வுத்துறை இருந்தது, எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருந்தது. அதுல இந்த வீட்டான்றது ஒரு விங் தான். வேர்கள் மறைமுகமாக செயல்பட்டது, வீட்டா வெளிப்படையாக செயல்பட்டது. தமிழீழ புலனாய்வுத்துறை, அதாவது என்ன புலனாய்வுத்துறை சொன்னீங்க? தேசிய புலனாய்வுத்துறை. தேசிய புலனாய்வுத்துறை பொட்டமான செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதாவது வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறை இன்னொரு பக்கத்துல அது நேரடியாக தலைவராக சில போராளிகள் பொறுப்பாளர்களுக்கு கூட அது இயங்கிக் கொண்டிருந்தது. அதுக்கு முதல்ல அது இன்னொரு பொறுப்பாளர்களை இயங்கினது. சொல்ல வந்தது அது கூட
எங்களுக்கு ஈழ போராட்டத்துக்கு எதிராக நடத்தப்பட்டு எதிரி வெற்றி பெற்ற ஒரு 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 மிக கெட்டுத்தனமாக அவர்கள் திட்டம் தீட்டி அந்த தளபதியை அழிச்சு விடுதலை புலிகளை பலகீனப்படுத்துவதற்கு அவர்கள் வகுத்த ஒரு திட்டம் இல்லாமல் இருந்திருக்குமாக இருந்தால் பிரபாகரன் இந்தியாவில் இந்த காலத்துல விடுதலை புலிகளை வளர்த்ததுல மாத்தான பங்கு மிக முக்கியமானது என்று கூட சொல்லப்படுது. அவருடைய பங்கு அவ்வளவு குறைச்சி மதிப்பிடலாம். இருந்தால் நீண்ட உரையாடல் நான் கேட்டுக்கொள்றேன். இவ்வாறான விமர்சனங்களை நீங்கள் வெளிப்படையாக வந்து வைக்க வேண்டும். அப்படி நீங்கள் வைக்கலாம் போனால் உங்களுடைய தரப்பு நியாயங்கள் மக்கள்கிட்ட போய் சேராது. அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எங்களுடைய இந்த உரையாடலை நடத்துறதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை செலவழித்து உங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களும் இருக்கின்றதை நான் புரிஞ்சு கொள்றேன். அதனுடைய உங்களுடைய கருத்துக்களை வந்து எந்த ஒரு நீக்கமும் செய்யாம நாங்கள் முற்றுமுழுதாக வெளியீடு செய்வோம். அவ்வாறு உங்களை போன்றவர்கள் அப்படியான தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்வதாக இருந்தால் எங்கள் மீதான அந்த விமர்சனங்களை வைக்கிறதுக்கும் நாங்கள் பூரண சுதந்திரத்தை நாங்கள் வழங்குவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.